போற போக்க பார்த்தா, ஈரான கற்காலத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கு. அது முடியும், முடியாதுங்கிறத தாண்டி, கூடவே இலவச இணைப்பா இந்த பக்கம் உள்ள வளமான நாடுகள், ஜிசிசி நாடுகளையும் தூக்கிட்டு போய் விட்டுருவாங்களாட்டுக்கு. அப்படிதான் இப்ப சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரை அடுத்த அடி பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். எது 48 மணி நேரம் கழிச்சு. ஆனா இப்பவே ஈரான்ல உள்ள அணு ஆயுதத்த 4வது முறையா தாக்கியிருக்கார்கள். ஈரான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு. இங்க பாருங்கடா, அணு ஆலைய வந்து உங்க இஷ்டத்துக்கு தொட்டுக்கிட்டு திரியிறீங்க. ஏதாச்சும் சேதாரம் வந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த கல்ஃப் பகுதியுமே சிரமப்படும். நாங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறோமோ கதிர்வீச்சால, அதே லெவலுக்கு நீங்களும் சிரமப்பட்டு தொலையணும். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். சொல்லிட்டு ரொம்ப நாட்கள்லாம் இல்ல. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணார்கள். ஏன் அப்படின்னா, ஜிசிசி நாடுகள் கிட்ட இருந்து ஏதாச்சும் அறிக்கை வரணும்னு. இவர்களோட டிப்ளோமேட் சேனல்ல வந்துச்சா என்னன்னுலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் வெளில இப்போதைக்கு வராது. ஆனா வெளிப்படையா எந்த அறிக்கையும் வரல. தட்டி வுட்டாய்ங்க. என்ன அப்புட்ன்னா, ஒவ்வொரு பகுதியோட தலைநகரம் முதல்ல ஷீட் எழுதி போட்டிருப்பாங்களாட்டுக்கு. அதுல சவுதி வந்திருக்கு, யுஏஇ வந்திருக்கு. 2ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ், கேபிட்டல நோக்கி தட்டி வுட்டார்கள். பெரிய அளவு மிசைல், க்ரூஸ் மிசைல தான் தட்டியிருக்கார்கள். ஆளில்லா விமானம்லாம் இல்ல. சின்ன படம்லாம் ஓட்டுனோம் அப்புட்ன்னா, இவனுங்களுக்கு புத்தியே வராது அப்படிங்கிற மாரி பெரிய படத்த ஓட்டியிருக்கார்கள். இப்ப யுஏஇ அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சவுதி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யுஏஇ அடி வாங்கியிருக்கு. மிசைல நியூட்ரலைஸ் பண்ண முடியல. டார்கெட்ட ஹிட் பண்ணியிருக்கு. சேத விவகாரம் அப்படிங்கிறது வரும் நேரங்கள்ல வெளில வந்துரும். சவுதிய பொறுத்தவரை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் வரும்ல, அதனால தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காய்ங்க. வரும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கிட்டு ஏமன்ல இருந்து விட்டுப்புடுவாய்ங்க சல்லுன்னு. யுஏஇய ரொம்ப காட்டமாவே அடிச்சிருப்பார்களாட்டுக்கு. காரணம் மிசைல் என்ன பயன்படுத்தினார்கள்ன்னு தெரியலல்ல. சவுதி, யுஏஇ 2 கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒண்ணு தான். அமெரிக்க தயாரிப்பு தான். புதுசா இவங்க புது டெக்னாலஜி போயிட்டாங்க. அவங்க பழைய டெக்னாலஜில மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்மனால சொல்ல முடியாது. அப்ப மிசைல்கள் மாத்தி அடிச்சிருக்கார்கள். சரி, யுஏஇய ஏன் பதம் பார்த்தார்கள் அப்படிங்கிறது தான். யுஏஇய பொறுத்தவரையும் ஏகப்பட்ட ஈரானிய ஃபண்டை, ஈரானிய பிசினஸ் மேன்களை பிளாக் பண்ணார்கள். அதோட ஒரு விளைவு ஈரானுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா இனிமே நடக்காது. அப்ப எதிர்ப்ப தெரிவிக்க ஆரம்பிச்சிருச்சு யுஏஇ. அதுபோக நாங்க நேரடியா இறங்குவோம் அப்படின்னார்கள். பாகிஸ்தான கூப்பிட்டு எங்க சார்பா நீ இறங்கு அப்படின்னு மண்டையில தட்டினார்கள். அவன் இறங்க மாட்டேன்ட்டான். அவன் இறங்குனாலும் இவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு பக்கம். இப்படி அடுத்தடுத்த விவகாரங்கள வெளிப்படையா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு தடவ பட்டத்து இளவரசர் தான்ப்பா எங்க அதிபர் ட்ரம்ப வந்து கெஞ்சினாரு, மிரட்டினாரு, கொஞ்சினாரு, உங்கள தடிக்க சொல்லி, தாக்கச் சொல்லின்னு நியூஸ் வரும். அது வேற. ஆனா இவர்கள் வெளிப்படையாவே செஞ்சு தொலைக்க இந்த பக்கம் ஃபத்தா போன்ற மிசைல்கள் ஃபத்தா கிடையாது. ஏதோ ஒண்ணு தடுக்க முடியல. எது அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால. சவுதிலயும் அதே தான் இருக்கு. அங்க தடுத்து புட்டாய்ங்க. இத வச்சு தான் யுஏஇ மேல அதிபயங்கரமான தாக்குதல், அதிவேகமா தாக்குதல் அதிகரிக்கணும்னு ஈரான் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பெரிய அளவு யுத்தம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்களோட அணு உலை பாதிப்புல நீங்களும் சிக்கிக்குவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரங்கள குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அமெரிக்கா 48 மணி நேரம் முடியல. முடிஞ்சுச்சு அப்புட்ன்னா, இன்னும் கொடூரமா இருக்குமாட்டுக்கு. காரணம் அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல இல்ல. ஏன் அப்படின்னு தெர்ல. இப்ப விமானிய தூக்கிட்டு வந்துட்டோம். சமகாலத்துல மிகப்பெரிய ஆப்பரேஷன் தான். நமக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறத தாண்டி, பொதுவாவே ஒரு நாட்டு எல்லைக்குள்ள பிசிக்கலா மாட்டிக்கிட்டா கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அதுவும் யுத்தம் நடக்குது. அந்த பகுதியில தான் ஒட்டுமொத்த ஐஆர்ஜிசியோட ஃபோக்கஸும் இருக்கு. ஏன்னா அவனுங்களும் தேடுறாய்ங்க, இவனுங்களும் தேடுறாய்ங்க. ஆனா இவர்களோட வான்வெளி தாக்குதல் அவர்கள விமானி பக்கத்துல கூட நெருங்க விடாம அவங்க ஊருக்குள்ள இருக்கிற ஆள் பக்கத்திலேயே நெருங்க விடாத லெவல் இவர்களோட வான்வெளி தாக்குதல் இருந்திருக்கு. ஈராக்ல படைகள் மாட்டுனதுக்கும் அமெரிக்காவோட வான்வெளி தாக்குதல் தான் காரணம். ஏதாச்சும் ஒரு முக்கியமான பகுதிய பிடிக்கிறக்காக சதாம் ஹுசேன் கிட்ட இருந்த படைகள குமிச்சு வச்சிருப்பாய்ங்க. விடிய விடிய தாக்கிக்கிட்டே இருப்பாய்ங்க. விடிய விடிய தாக்குவாய்ங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்க படைகள் வரும்போது, அந்த படையோட பலம் 100ல 10ஆ மாறி போயிரும். 100 வீரர்கள நிறுத்தியிருந்தாய்ங்க எக்ஸாம்பிள்க்கு அப்புட்ன்னா, 10 பேர் தான் எதிர்த்து நிப்பாய்ங்க. மீதி பேர்லாம் ஏற்கனவே நியூட்ரலைஸ் ஆக்கப்பட்டிருப்பார்கள். அதே மாரி தான் இப்ப விமானியையும் காப்பாத்தியிருக்கார்கள். ஈரான் படைகள் தேடுது. ஐஆர்ஜிசியும் தேடுது. இந்த பக்கம் அமெரிக்காவோட எலைட் படைப்பிரிவும் தேடுது. 2க்கும் நடுவுல விமானி. ஆனா, ஈரான் படைகளால நெருங்க முடியாத அளவு ஒரு கவர் குடுத்திருக்கார்கள். பெரிய அளவு அவர்கள நோக்கி தாக்கி முன்னேற முடியாம தடுத்து, இந்த பயல தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. வெற்றி. இது அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட். அமெரிக்கா பெரும் கொண்டாட்டத்துல இருக்கணும். இந்நேரம் அதிபர் ட்ரம்ப் டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடி இருக்கணும். அநேகமா இப்பதான் விடிஞ்சிருக்கும்.
இனிமே ஏதோ ஆடுவார் பார்ப்போம். ஆனா ஈரான பொறுத்தவரை அடுத்த ஸ்டேட்மெண்ட் விடுறார்கள். எப்பா அவன கூட்டிட்டு போறேன்னு 5 பேர இங்க விட்டு போயிட்டாங்க. அதாவது 5 பேரு இறந்துட்டார்கள். ஒரு விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டார்கள். ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரை இல்லை அப்படின்ட்டார்கள். அமெரிக்கா இதுவரை ஈரான் கிளைம் பண்ற எதையுமே ஆமான்னு ஒத்துக்கிட்டதே இல்ல. இந்த விமான பயத்துல மாட்டிக்கிட்டான் அங்க. அதனால தான் இத ஒத்துக்க வேண்டியதா போச்சு. பெரிய அளவுல ஆட்களை இறக்கி விட வேண்டியதா போச்சு. அந்த ஆட்கள் இறந்தார்கள் அப்படின்னு ஈரான் சொல்லுது. அமெரிக்கா ஒத்துக்க போறதில்ல. அதே மாரியே ஒத்துக்கல. நோ, நாங்க பக்காவா வந்துட்டோம். இழப்புகளே இல்ல. ஈரான் பொய் சொல்லுதுன்ட்டாய்ங்க. உண்ம பொய்யெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். அந்த உண்ம பொய் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். 48 மணி நேரம் இம்மீடியட்டா வந்துரும். இதுக்கு நடுவுலயே நாங்க ரகளைய கூட்டுவோம்டா! அப்படிங்கிற மாரி ஜிசிசி நாடுகள் மேல தாக்குதல் ஆரம்பிச்சுட்டார்கள். யுஏஇ தாக்கப்பட்டுருச்சு, சவுதி தாக்கப்பட்டுருச்சு. இப்ப அமெரிக்காவோட 48 மணி நேரம் முடியும்போது, அமெரிக்கா எங்க கை வைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட ஆட்டமே இருக்கு ஈரான் யுத்தத்துல. காரணம் அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு ஸ்டேஜ்ல ஈரான் கிட்ட ஆயுதங்கள் தீந்து போகும் அப்படிங்கிறதும், ஒரு ஸ்டேஜ்ல ஊர்ல உள்ள அம்புட்டு பேர உள்ளுக்குள்ள தள்ளி விட்டறலாம் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த ஆழமா நம்புறார்கள். ஆனா வரலாறு அப்படி கிடையாது. வியட்நாம்ல இதுக்கும் மேல அமெரிக்கா குண்டு போட்டுச்சு. இதே இப்ப வடகொரியாவ நிமிர்ந்து பார்க்க கூட பயப்படுற ஏரியால, அமெரிக்கா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நாட்கள் உட்கார்ந்து குண்டு வீசிக்கிட்டு திரிஞ்சான். அப்பல்லாம் இதே மனநிலையில தான் அமெரிக்க அதிபர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா, இப்ப அந்த 2 நாடு எப்படி அமெரிக்கா கிட்ட கெத்தா சுத்துது அப்படிங்கிறது வேற கத. அப்ப ஈரான்ல மட்டும் கதை மாறுமா அப்படின்னு கேட்டா, நடுவுல ஈராக் கதைய தூக்கிட்டு வருவாய்ங்க. லிபியா கதைய தூக்கிட்டு வருவாய்ங்க. அந்த சீன் இங்க இல்ல. அப்ப தெளிவா இங்க அமெரிக்கா கணக்கு மீண்டும் தப்பும். அதுக்கு அமெரிக்கா இப்பயே வாபஸ் வாங்கி தொலைஞ்சா, அமெரிக்காவுக்கு விழுகிற அடி ஒரு பக்கம். மத்த நாடுகள் தாக்கத்துல இருந்து குறையும். ஆனா பார்ப்போம். வரும் சில மணி நேரங்கள் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட அதிரடி காத்துக்கிட்டு இருக்கா? இல்ல ட்ரம்ப்போட 48 மணி நேரம் கூடுதலான எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வளையத்துக்குள்ள மனுஷன் போவாரா? அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சில மணி நேரத்துல தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே நம்ம எப்பவும் போல விரிவா தேசபக்தியிலயோ, சிடிஎன்லயோ பார்ப்போம்.